கர்நாடகாவில் வன்முறையாளர்கள் 42 பேருந்துகளை தீ வைத்து எரித்துவிட்டதாக KPN பேருந்து நிறுவன உரிமையாளர் நடராஜன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், மைசூர் பெங்களூர் சாலையில் நயன்தனஹள்ளி என்ற இடத்தில் இருக்கும் பேருந்து பணிமனையில் தீ வைத்து எரிக்கப்பட்ட 42 பேருந்துகளும் கர்நாடக பதிவெண் கொண்டவை என்று கூறினார். பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாலும் பேருந்து சேவை ரத்து செய்யப்பட்டதாலும் 15 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பாதிப்பில் இருந்து மீள 1 மாதத்திற்கு மேலாகும் என்றும் நடராஜன் கூறினார். வன்முறையாளர்களின் தாக்குதலுக்கு இலக்கான பேருந்து பணிமனையில் இருந்து தப்பி வந்த ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை உருக்கத்துடன் பதிவு செய்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூருக்கு கண்டெய்னர் லாரி மூலம் வந்த அவர்கள் அதிர்ஷ்டவசமாகவே உயிர் பிழைத்ததாகவும் இது தங்களுக்கு மறுபிறவி என்றும் கூறியுள்ளனர். எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். டிரைவருங்க சத்தம் கேட்காம எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. எல்லாம் தடி கம்போட வந்து தமிழில் எல்லாம் கன்னடியெல்லாம் உடச்சும் டிரைவருங்க அலறி போய் எந்திரிச்சு இங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி எங்கிட்டு நம்ம வந்து உயிரை காப்பாற்ற முடியும்னு ஓடினெல்லாம் பாருங்கள். இவருக்கெல்லாம் வந்து கல்லில் அடித்து மண்டையில் அடித்து இவருக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே ஆங்கில அடித்து முதுகில் அடித்து எல்லாத்துக்கும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஓட அடித்தான். எங்கே போவோம் எங்கே வரணும்னு தெரியல. சுற்றி எல்லாம் வண்டியில் கொளுத்தி தீய வச்சு கொளுத்துனாங்க. நாங்கள் எங்கே போவோம் என்ன பொழைச்சவங்க வந்தோம்னு அவங்களால எங்கேயுமே போய் உயிரை காப்பாற்றிக்க முடியும். ரொம்ப பெரும்பாடாக போச்சு. எங்களால் முடியல. பஸ்ஸில் வச்சு அடிச்சு டிரைவர் இன்னும் ஒரு சில டிரைவருங்க வண்டிக்குள்ளே இருக்கிறாங்களா எங்கே இருக்காங்க ஒன்றுமே தெரியலிங்க. சரிக்கு எல்லாம் கண்ணாடி உடச்சிட்டு அவங்க சரி ஒன்று கேட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனே சரி எல்லாம் போயிட்டாங்க, பல்தீன் மட்டும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தால் திரும்பி போயிட்டு வந்து பெட்ரோல் எடுத்து வந்து எல்லா வண்டியிலையும் ஊற்றி கொளுத்திட்டு நான் எங்களுக்கு இறக்கி ஓடுக்கிடுன்னு எதுவுமே சொல்லல. எங்களை பார்த்தோன்னே பேசுகிறான்றான். நாங்கள் தமிழ் பேசினோடனே தமிழ் பேசணும் எல்லோரும் அடிக்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் உயிர் போயிட்டு வந்து நாங்கள் பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. மறுபடியும் போந்த போல் நாங்கள் அவ்வளோ இது பற்றி நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம். நாங்கள் வந்து தமிழ் பேசுனா அடிக்கிறாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், வண்டிக்குள்ளேயே பதுங்கி உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு வண்டி 2 வண்டி வெளியே எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஃபயர் பண்ணாங்க. மறுபடியும் வந்து எல்லாம் மறுபடியும் ஒரு கும்பல் வந்து உள்ளே பூந்து எல்லா வண்டியுமே கண்ணாடி அடிச்சுன்னு ஒருக்குனாங்க. நாங்கள் உள்ளேருந்து வெளியே எட்டி குடிச்சு வரும்போது பெரிய பெரிய கல்லுகள் எடுத்து அடிச்சு தான் எங்கள் வண்டியெல்லாம் பொழைச்சி வந்தது பெருசு.